ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி கேபேஜ் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஆமாங்க, மஞ்சூரியன், ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஞ்சூரியன் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேபேஜ் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ அரை கேபேஜ் எடுத்திருக்கேன். ஃபுல் எடுக்கலை, ஹாஃப் எடுத்திருக்கேன். ஹாஃப்லேயுமே வந்து கொஞ்சம் வச்சுருட்டேன், ஏன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம கேபேஜ் எடுத்து அதை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கேபேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா உருண்டை பிடிக்க வராது, ஸோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தது அதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, மிளகா, ஒரு மிளகா, 3 பல் பூண்டு, வெங்காயத்தில் ஹாஃப் தான் போட்டேன். நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் ஓகே தான். இதையெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுங்கிறதுனால வாயில் படாமல் இருக்கும். பிள்ளைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியாது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்தது வெட்டி வச்சுருக்க கேபேஜோட கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு. இப்போ நான் மைதா மாவு சேர்க்குறேன். மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கேபேஜில் எல்லாம் படணுங்கிறதுனால 3/4 ஸ்பூன். இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலேருந்தே வாட்டர் வந்து வரும். ஸோ அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக வர மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி அதை ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் பால்ஸாக அது வரணும் கையில். ஸோ அது வருதான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வரல. அப்போ நான் இன்னும் கொஞ்சமாக மைதா மாவு, இன்னும் 2 ஸ்பூன் மைதா மாவும் ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் திருப்பியும். அப்போ தான் நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். இப்படி உருண்டை பிடிக்க கையில் வரணும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் பேன் வச்சு நான் எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றிருக்கேன். நமக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அந்த பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸாக அதை உருட்டி உருட்டி போட ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு மெதுவாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க, அப்படி இல்லைனா உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு நான் பொரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி மொறுமொறுப்பாக பொரித்து எடுக்கணும். நான் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ 2வது பேட்ச் நான் போட்டிருக்கேன். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மொத்தமாக நான் பொரித்து மொத்தமாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் திருப்பி நான் அந்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம பொரிச்சோம்ல அதே எண்ணெய் தான், வேறு எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. அது நிறைய இருந்ததுனால கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் திருப்பி அகெயின் பூண்டு நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல, பூண்டும் மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். 2 ஸ்பூன் சில்லி சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கி விடுங்க, அந்த ஆனியனோடு சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் அது ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் நான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூனுக்கு மேலே ஊற்றாதீங்க, அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக அது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்துடுச்சு. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தேன், அதை நான் கலக்கி ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம வந்து பொரித்து வச்சுருக்க அந்த கேபேஜை அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குல்ல. அந்த கிரேவியோடு அந்த பொரித்து வச்சுருந்த கேபேஜை அப்படி மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம். இப்போ நம்மள்ட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து மல்லி இலையே மேலே வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பிளேட்டிங் பண்ணிட்டேன். பிளேட்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் மேலே கொஞ்சமாக ஒரு மல்லி இலை போட்டு விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன்.